சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर. शंभो शंकर सांब सदाशिव, शंभो शंकर सांब सदाशिव. प्रदोष शंकर प्रत्यक्ष शंकर, प्रदोष शंकर प्रत्यक्ष शंकर. ओरिकै शंकर ओंकार शंकर, ओरिकै शंकर ओंकार शंकर. हर हर शंकर जय जय शंकर. சங்கரம் கலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மேதகு குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை வருக வருக என உள்ளார்ந்த அன்போடு வரவேற்கிறோம். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்கிற குரலுக்கேற்ப புகழோடு தோன்றி இருக்கக்கூடிய மேதகு குடியரசுத் தலைவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வரவேற்புகள். வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். மேதகு குடியரசுத் தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் இருவரின் முன்னிலையிலும் இந்த கலை நிகழ்ச்சியை சமர்ப்பிக்கிறோம். गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே தேசபக்தியும் தெய்வ பக்தியும் மேன்மேலும் வளர்ந்து அனைத்து மக்களும் சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு கலாச்சார விழா, குறிப்பாக மாணவ மாணவிகளுடைய ஒரு உற்சாகமான பக்திபூர்வமான ஆக்கப்பூர்வமான சிந்தனையை அடிப்படையாக கொண்ட ஒரு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக மகாகணம் பொருந்திய ஜனாதிபதி அவர்கள் இங்கு விசேஷமாக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவை பற்றி நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் மாணவ சமுதாயங்கள் மத்தியிலே சென்று ஸ்ரீநகரிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு மாநிலங்களுக்கும் அதே போன்று தென்னாப்பிரிக்கா போன்ற பல நாட்டு மக்களிடையேயும் சென்று ஒரு நம்பிக்கையை, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையை மேன்மேலும் இளைய சமுதாயத்தினர் மத்தியிலே வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இது போன்ற விழாக்கள், இது போன்ற செயல்பாடுகள், இது போன்ற சிந்தனைகள் நம்முடைய நாட்டிலே வளர்ந்து அதன் மூலம் நம்முடைய நாடும் நலம் பெற்று நம் நாட்டின் மூலமாக உலகமும் நலம் பெறுவதற்கு, அனைவரும் சுபிட்சமாக இருப்பதற்கு அனைவரும் சங்கல்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்காக அனைவரும் இணைந்து ஒருமித்த கருத்தோடு அனைவரும் செயலாற்றி தர்மோ ரட்சதி ரட்சிதா என்கிற விதத்திலே தர்மத்தை நாம் காப்பாற்றி அந்த தர்மம் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டுமாய் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. இளமையர் கல் என்பது நம்முடைய தமிழ் பழமொழி. கல் என்று சொல்லிவிட்டால், இளமையர் கல் என்று சொல்லிவிட்டால் எதை கற்க வேண்டும்? கல்வியை கற்க வேண்டும். கல்வி என்பதிலே கல் ப்ளஸ் வி 2 எழுத்து இருக்கிறது. இளமையர் கற்க வேண்டும்,
கல்வியை கற்க வேண்டும். அந்த கல்வியிலே உள்ள வி என்பது வெற்றி தரக்கூடியதே, வாழ்க்கைக்கு உதவக்கூடியதாக நமக்கு அமைய வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். அந்த வாழ்க்கைக்கு உதவக்கூடிய கல்விகளைத்தான் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய வாழ்வு மலர வேண்டும் என்பதற்காக சங்கரம் என்ற அமைப்பானது இங்கே ஏற்பாடு செய்துள்ளது. ஷம் கரோதீதி சங்கரா, சுகத்தை கொடுக்கக்கூடியது சங்கரம் என்று சொல்லு. உடலழகை பார்த்து சுகமோ உடையழகு பார்த்து சுகமோ அல்ல, மன அழகு ஆன்மீக அழகை பார்த்து நாம் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆன்மீகமாக ஒரு வாழ்க்கை, மன அமைதி தரக்கூடிய வாழ்க்கையை தான் இன்றைக்கு உங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுபோன்று மன வாழ்க்கை, நல் மன வாழ்க்கை அமைய வேண்டும். குழந்தைகளுடைய உள்ளம் தெய்வம் குடிகொள்ளும் என்று சொல்வார்கள். அப்படி குழந்தைகள் உள்ளமும் நம்முடைய வளர்வதற்கு காம குரோத லோப மோகங்கள், அகங்காரங்கள், ஈகோ போன்றவர்களால் நம்முடைய மனதிலிருந்து குறைவதற்கு தெய்வீக ஆன்மீக நீதி நெறிமொழி வாழ்க்கை நம்முடைய வளர வேண்டும். நமக்கு 2 கண்கள் 2 கைகள் இருப்பது போல் வாழ்க்கைக்கு பக்தி ஒன்று, தெய்வ பக்தி, தேசபக்தி ஒன்று, நீதி நெறி வாழ்க்கை. அந்த நீதி நெறி வாழ்க்கை இன்றைக்கு மிகவும் குறைந்து போயிருக்கும் நிலையிலே தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நீதி நெறி வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. பக்தி இயற்கையாக தானாகவே வளரக்கூடியது. அதற்கு பிரச்சாரம் தேவையே இல்லை. கஷ்டங்கள் வரும்போது தானாகவே கடவுளிடம் எல்லோரும் சென்று விடுவார்கள். கடவுளே என்று சொல்வார்கள், அவர் அறியாமையே கூட. ஆனால் நீதி நெறி வாழ்க்கை என்பதற்கு ஒழுக்க நெறி வாழ்க்கை இருக்குது. அதுதான் மிக மிக முக்கியம். அது குழந்தைகள் முதலே நம்முடைய வளர வேண்டும். அந்த காலத்தில் எல்லாம் நீதிநெறி போதனைக்காக ஒரு வகுப்பே இருந்தது. பள்ளிக்கூடத்தில் எல்லாம் அந்த வகுப்பிலே நீதிநெறி பாடங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். நல்ல மாணவர்கள் உருவானார்கள். இப்பொழுது நர்சரி ஸ்கூலிலே குட் பாய் குட் கேர்ளோடு நின்று விடுகிறது. குட் மேனாக நீங்கள் எல்லாம் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான், நல்ல மனிதனாக ஆழ வேண்டும் என்பதற்குத்தான். நல்ல மனிதனுக்கு அழகு நல்ல நீதிநீரோடு வாழ்வது என்பது, ஒழுக்க நீரோடு வாழ்வது என்பது, பண்போடு வாழ்வது என்பது, நம்முடைய கலாச்சாரத்தோடு வாழ்வது என்பது. அப்படிப்பட்ட நிலை உங்களுடைய உள்ளத்திலே வளர்ந்து அது வாழ்க்கைக்கு உதவுவதாக இருந்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையிலே அத்தனையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு, தாங்கும் அளவுக்கு நம்முடைய மனோபலம் வளர வேண்டும். அந்த மனோபலம் வளர வேண்டும் என்றால் நல்ல பண்புகள், குணங்கள் இருந்தால்தான் வளரும். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளும் குணங்களும் உங்களுடைய மனதிலே நிறைய வளர வேண்டும். என்றைக்கும் நீங்கள் பெரிய மனிதர்கள் ஆனாலும் வயதானவர்கள் ஆனாலும் உள்ளம் குழந்தை உள்ளமாக இருக்க வேண்டும். நமது ஜனாதிபதி அவர்கள் பெரிய உலகத்திலேயே மாபெரும் விஞ்ஞானியாக இருக்கிறார். இப்பொழுது நமக்கு ஜனாதிபதியாகவும் இருக்கிறார். அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய உள்ளம் இப்பொழுது குழந்தை உள்ளம். அந்த குழந்தை உள்ளம்தான் இன்றைக்கு குழந்தைகளோடு கலவாட வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த உள்ளம் இருக்கும் வரை நாடு என்றைக்கும் நல்ல நிலையில் இருக்கும். நல்ல உள்ளம் உள்ளவர்கள் தான் நாட்டிற்கு நன்மை செய்ய முடியும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தோடு கூடியவர்கள் உங்கள் முன்பு வந்து உங்களுக்கும் நல்ல உள்ளம் வளர வேண்டும் என்பதற்காக உங்களோடு கலந்துரையாட வந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியாக முடிக்காமல் இன்று முதல் நல்ல உள்ளம் படைத்தவர்களாக, குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக விஞ்ஞானி ஆகுங்கள், ஜட்ஜ் ஆகுங்கள், எதை வேணால் பதவி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் உள்ளம் உங்களுடைய நல்ல உள்ளங்களாக, குழந்தை உள்ளாக வளர வேண்டும் என உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நேரத்திலே சுட்டி என்ற ஒரு பத்திரிகை குழந்தைகளுக்கு வருகிறது. ஆண்டவன் சார்பாக அவர்கள் வழியாக சங்கரம் என்ற ஒரு சிறிய நூல் ஒன்று வெளியிடப்பட்டு அதில் எங்களுடைய அருளாசிகள், ஜனாதிபதியினுடைய ஒரு முன்னுரை, பிற்பாடு அதிலே பல சிறிய நீதி கதைகள் எல்லாம் வைத்து பிரிண்ட் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த நூலை இப்போ வெளியிடுகிறோம். நாளை முதல் அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த நூல்கள் ஆங்காங்கே எங்களுடைய தொண்டர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். ஆகவே இப்பொழுது குழந்தைகளுக்கு யாரும் கிடையாது, குழந்தை உள்ளம் படைத்துக்கு மாத்திரம் இப்போ கொடுக்கிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் நாளை பள்ளியிலே அனைவருக்கும் கிடைக்கும். இது போன்ற நல்ல அறிவு நூல்களை நன்றாக படித்து நல்ல உள்ளங்களை வளர்த்து கொண்டு நல்லவர்களாக வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர்.
அகில பாரதத்தின் ரத்தினத்தை மேதகு குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். மாணவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்று இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். அது எப்படி முக்கியமான நாளாகும் என்பதற்காக நான் உங்களுடன் கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், பூமி தன்னைத்தனே சுற்றுகிறது என்று. அப்படி தன்னைத்தனே சுற்றும் பொழுது எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நாள்? எத்தனை மணி நேரம்? 24 hours ஆகும். டே அண்ட் நைட் வரும் இல்லையா? பூமி எதை சுத்துது? சூரியனை சுத்துது. ஒரு சுற்றல் வருவதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும். அப்போ 70 வருஷம் பூமியை சுத்தினா வயசு என்ன ஆகும்? 71வது ஆர்பிட்டில் இருந்தா வயசு என்ன ஆகும்? 70 இயர்ஸ். அதாவது நம்ம ஜெயேந்திர சுவாமிகள் 70 தடவை சூரியனை சுற்றி வந்திருக்கிறார்கள். ஜெயேந்திர சுவாமிகள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. I am indeed delighted to participate in the cultural program, beautiful cultural program, beautiful songs, organized under the guidance of blessings of the Holiness Shankaracharya, and I convey my pranam to His Holiness, and also I greet the members of the coordinating committee, principals, teachers, and students of various schools and distinguished guests. Paramacharya has always been the guiding light in elevating the religions to the spiritual levels. His life, and he could see and show us from his enlightened level that there is a common thread of truth in every religion that is above, and that is the love and compassion. India is fortunate to have such great divine personality. His guidance and spiritual is still with us through Shankaracharyas who are in front of us. The next topic I am going to talk to you, something you have to have, so kuriho lecture. So you to all of you will, this is by Thiruvalluvar, 2000 years back he has said that, so all of you will tell with me, okay? Enniya enniyangu எய்த எண்ணியர் திண்ணீராக பெறும். Any one of you can tell the meaning? Anyone? எதை எண்ணினாலும் அதில் திண்ணமாக இருத்தல் வேண்டும். அந்த எண்ணத்தில் நாம் உறுதி கொண்டு அதை எண்ணும் போது அது எந்த காரியமும் வெற்றியடையும். எண்ணியாங்கு எய்துப. ஒரு செயலை செய்ய எண்ணியவர் அதன்படியே அந்த செயலை செய்து முடிப்பார். எப்பொழுது அதை எண்ணியவர் அந்த எண்ணத்தில் திண்ணமாக இருக்கும் போதே அவர் அந்த செயலை நல்லபடியாக செய்து முடிக்க முடியும் என்கிறார் வள்ளுவர். அருமையான. Namaste sir. I am S. Lakshmi from Sri Shankara Matriculation High Secondary School, Thiruvalluvar, Thiruvanmiyur. I am blessed to be here, one among His Excellency Dr. APJ Abdul Kalam, the man of simplicity, and His Holiness the Acharyas. My question is, there are many distractions today. So how to overcome these as students and come up to hold responsible positions? அம்மா லட்சுமி அம்மா, நான் சொல்கிறேன் கேளு. இப்போது நம்மகிட்ட இங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கத்தான் நம்ம திருவள்ளுவர் பிறந்திருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தார். அவர் என்ன சொன்னார்? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றவை தள்ளிலும் தள்ளாமை நீர்த்து. மற்றவை தள்ளிலும் தள்ளாமை. அதாவது இப்போ சில குழந்தைய நான் கேட்கும்போது
நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படிங்கிறாங்க, சிலர் இன்ஜினியராக போகிறேன், சிலர் அஸ்ட்ரோனாட் ஆக போகிறேன், சிலர் நான் வந்து சுவாமிஜியாக மாற போகிறேன் அப்படிங்கிறாங்க, சிலர் நான் வந்து அப்துல் கலாம் ஆக போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணங்கள், அவங்க லட்சியம், வாழ்க்கையில் லட்சியம். தட் மீன்ஸ் உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல். அந்த எண்ணங்கள் இருந்தால் நம்ம உழைக்கணும். அப்போது உங்களுக்கு குறிக்கோள் வந்துடும். குறிக்கோள் அதெல்லாம் வள்ளுவர் சொல்கிறாப்புல, மற்றவை எல்லாம் தள்ளிடும் தள்ளலாம், மற்றவைகளை பற்றி கவலையே படக்கூடாது, ஒரே காரியத்தில் உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அது உங்களுடைய ஆன்சர். Good evening, sir. This is a golden opportunity for me. I want to ask you a question. Why do you believe in today's generation for making India a developed country? You know, this if you study the India's history last 3,000 years, you know, generation after generation we have lived in India, and about 3,000 years history, if you see, India is invaded by Alexander the Great. Then some Asian kings and warriors ruled this nation. Then even Afghan king ruled this nation, warriors ruled this nation. Then British came, French had the colony, Portuguese a colony. Continuously we were ruled by others. Now you got a free India, and also with certain technological strength and also defense capability. This is the time we have in India large number of young people, 540 million young people below 25 years. Nowhere in the world they have got such a young population. The young population, they are very important resource. They are the young ignited mind is the most important resource, the powerful resource on the earth, above the earth, under the earth. Hence I believe this is the best time for all of us, with young people, with the vision and with the freedom what we have, combination we will do. We will make the country a beautiful country to live in, a prosperous country to live in. 540 million young populationல ignoranceங்கிறது இம்ப்ரூவ்மென்ட்க்கு பெட்டர்மென்ட்க்கு ஒரு இடையூறா இருக்கு இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸா நாங்க இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து I personally believe you can do 3 things. One, I just know I answered, you excel in the study, okay? Number 2, Saturday Sunday free for you, isn't it? Almost free except exam time. Saturday Sunday you can go nearest villages, educate them about 5 people who cannot read and write, tell them how to read and write, okay? Third thing, நீங்கள் சென்னையில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் ஒரு உங்கள் 12 இப்போ பிஃபோர் 10th or 12th கிளாஸ்க்கு முன்னால் ஒரு 10 மரங்கள் நட்டு வளருங்க. Finally, His Holiness Jagat Guru Sri Jayendra Saraswati Swamigal, during his 50 years of sannyas, laid emphasis on Manava Seva is a Madhava Seva. In this direction, he has created a large number of schools, many hospitals, senior citizen homes, schools for mentally challenged children, and number of Veda Padasalas spread all over the country. This noble mission is making education, healthcare reach the poor, and service to humanity is a great vehicle to spread the spirituality to the people. My pranams to Swamijis. வேதமும் நாதமும் ஓங்கிடவே வித்தைகள் அருள்பவளே சக்தி வடிவீனளே வேதமும் நாதமும் ஓங்கிடவே வித்தைகள் அருள்பவளே சக்தி வடிவீனளே
அடியே நின் பாதம் அர்ச்சனைகள் செய்து, அடியே நின் பாதம் அர்ச்சனைகள் செய்து, நின்னருள் வேண்டினேன் காத்திடுவாய். அற்புத மலர் கொண்டு நின் பதம் பூஜை செய்தேன், அருளமுதம் நல்கி அபயமும் அளிப்பாய், அபயம் அளிப்பாய். அம்பிகையே அருள் வடிவாகி நிற்கும் அகிலாண்டேஸ்வரியே, அம்மா அம்மா. நாளும் நாளும் என்றும் உனை மறவாத ஞானம் நல்குவாய் நீ திரிபுர சுந்தரி. நாளும் நாளும் என்றும் உனை மறவாத ஞானம் நல்குவாய் நீ திரிபுர சுந்தரி. ஞாலமெல்லாம் ஆள்பவள் நீ ஞானகாரிக்கே, ஞாலமெல்லாம் ஆள்பவள் நீ ஞானகாரிக்கே. வேதங்களை தந்தவள் நீ வேதநாயகி. அம்மா நாளும் நாளும் என்றும் உனை மறவாத ஞானம் நல்குவாய் நீ திரிபுர சுந்தரி. தாமதமேன் எனக்கருள் சமயமீதம்மா, வேகமாக வந்து எந்தன் வினைகள் தீர்ப்பாயோ. நான் என்ன சொல்வதம்மா, நாளும் தெரிந்தவள் நீ. உன் பதமே சரணமம்மா, உனையன்றி எனக்காரம்மா. நாளும் நாளும் என்றும் உனை மறவாத ஞானம் நல்குவாய் நீ திரிபுர சுந்தரி. ஆயாகி வந்தெனக்கு தயை புரிந்தவள் நீ, தந்தையாய் வந்தெந்தன் தாபம் தீர்த்தவள் நீ. சோதரனாய் சோதரியாய் வந்தெனக்கு சொந்தங்கள் உண்டென்று சொன்னவளும் நீயே. நாளும் நாளும் என்றும் உனை மறவாத ஞானம் நல்குவாய் நீ திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரி, திரிபுர சுந்தரி.